குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நவம்பர் மாதம் நடக்க இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலை மொத்த உலகமும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. வழக்கத்தை விட இந்த முறை சர்ச்சைகளுக்கும் பரபரப்புகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் அமெரிக்க தேர்தல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்பும் முதல் விவாத நிகழ்ச்சியில் நேருக்கு நேர் பங்கேற்றனர். துணை அதிபரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் டிரம்பை பந்தாடினார். அரசுக்கு எதிராக டிரம்ப் தொடுத்த கேள்வி கணைகளை லாவகமாக தட்டிவிட்டு கோல் அடித்தார். அதே நேரம் இதற்கு முன்பு டிரம்ப் ஆட்சி செய்த விதத்தை கிழித்தார் கமலா ஹாரிஸ். டிரம்ப் விட்டு சென்றபோது இருந்த பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை பிரச்சினை பற்றி கமலா ஹாரிஸ் புட்டு வைத்தார். தேர்தலில் பைடன் வென்ற பிறகும் பதவியை விட்டு இறங்க மறுத்து டிரம்ப் செய்த அட்ராசிட்டியையும் தோலுரித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரங்களிலும் டிரம்பை விட கமலா ஹாரிஸ் நுட்பமாக வாதம் செய்தார். மொத்தத்தில் டிரம்பை கமலா ஹாரிஸ் வீழ்த்திவிட்டார் என்று அமெரிக்கா முழுவதும் பேச்சு எழுந்தது. இதையே அமெரிக்க ஊடகங்களும் அடித்து கூறின. கமலா ஹாரிஸின் தடாலடி வாதத்தை சற்றும் எதிர்பாராத டிரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இப்போது சோகத்தில் மூழ்கிவிட்டனர். இந்த நிலையில்தான் விவாதத்தில் கமலா ஹாரிஸ் சதி செய்துவிட்டார் என்ற சர்ச்சை புயல் அமெரிக்காவை அதிர வைத்திருக்கிறது. டிபேட்டின் போது கமலா ஹாரிஸ் முத்து போன்ற கம்மல் அணிந்திருந்தார். அது உண்மையில் கம்மல் இல்லை, அதிநவீன ஆடியோ கம்மல் என்கின்றனர். அதாவது இயர்பட்ஸ் என்று சொல்லப்படும் ப்ளூடூத் ஹெட்செட்டை தான் கம்மல் போல் கமலா ஹாரிஸ் அணிந்திருந்தார் என்று டிரம்ப் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்ல, ஒரு படி மேலே போய் அவர் என்ன வகையான ஆடியோ கம்மல் அணிந்திருந்தார் என்பதையும் அவர்கள் இணையதளத்தில் வைரலாக்கி வருகின்றனர். அதாவது நோவா H1 எனப்படும் ஆடியோ கம்மலை கமலா ஹாரிஸ் அணிந்திருந்தார். டிரம்ப் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆடியோ கம்மலை பயன்படுத்திதான் கமலா ஹாரிஸ் பதிலளித்தார். இன்னொரு இடத்தில் இருந்து ஆடியோ கம்மல் வழியாக அவரை சிலர் வழி நடத்தினர் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். கமலா ஹாரிஸ் அணிந்திருந்த கம்மலையும் நோவா H1 எனப்படும் ஆடியோ கம்மல் படத்தையும் நெட்டில் ஒன்று சேர்த்து வெளியிட்டுள்ளனர். இரண்டு கம்மலும் அப்படியே ஒன்றே போல் இருந்தன. நோவா H1 என்னும் ஆடியோ கம்மலை ஜெர்மனை சேர்ந்து நோவா ப்ராடக்ட்ஸ் என்னும் ஸ்டார்ட் அப் கம்பெனி தயாரித்து வருகிறது. இது பெண்களுக்கான பிரத்யேக தயாரிப்பு. ஒரிஜினல் முத்தை வைத்து தயாரிக்கின்றனர். அந்த முத்து கமலை காதில் மாட்ட தங்கம் அல்லது வெள்ளியில் செய்த கிளிப்பை பொருத்தியுள்ளனர். முத்தின் உட்புறம் மெல்லிய மைக்ரோஃபோனை வைத்துள்ளனர். அதில் இருந்து துல்லியமான சத்தமும் வரும். ஆடியோ கம்மல் மூலம் பாடல் கேட்கலாம், போன் பேச முடியும். காற்று மற்றும் இதர சத்தங்களை பிரித்து ஆடியோவை துல்லியமாக தரும் சிஸ்டம் நோவா H1 ஆடியோ கம்மலில் உள்ளது. இந்த ஆடியோ கம்மலில் பலவிதமான டிசைன்களும் இருக்கின்றன. பெண்களுக்காக பார்த்து இதை தயாரித்தோம். உலகின் முதல் ஆடியோ கம்மலும் எங்கள் தயாரிப்புதான் என்று நோவா ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் சொல்கிறது. ஆனால் உண்மையில் கமலா ஹாரிஸ் அணிந்திருந்தது ஆடியோ கம்மல் தான் என்பது நிரூபிக்கப்படவில்லை. அதே நேரம் கமலா ஹாரிஸ் அணியும் உடை, ஆபரணம் பற்றி தகவல்களை whatkamalawood.com என்ற இணையதளம் உடனுக்குடன் வெளியிட்டு வருகிறது. டிபேட்டின் போது கமலா ஹாரிஸ் அணிந்திருந்த கம்மல் டிஃபானி என்ற நிறுவனத்தின் கம்மல் என்று அந்த இணையதளம் கூறியுள்ளது. அந்த கம்மல் தென்கடலில் இருந்து எடுத்த முத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அதேபோல் அதன் கிளிப் தங்கத்தால் செய்யப்பட்டது. இந்த கம்மலை ஆன்லைனில் வாங்க முடியாது என்றும் அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிபேட் பற்றி சர்ச்சையை கிளப்பியவர்கள் டிரம்ப் ஆதரவாளர்கள் தான். விரக்தியில் அவர்கள் இப்படி சொல்கின்றனர். கமலா ஹாரிஸ் நேர்மையாக டிபேட்டில் பேசினார். டிரம்பால் அவரது வாதத்தை முறியடிக்க முடியவில்லை, அதுதான் உண்மை என்று கமலா ஹாரிஸ் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். டிரம்பை எதிர்த்து முதலில் போட்டியிட இருந்தவர் சிட்டிங் அதிபர் ஜோ பைடன் தான். டிரம்பும் பைடனும் பங்கேற்ற ஒரு விவாதமே முடிந்துவிட்டது. ஆனால் அதில் பைடனின் செயல்பாடு மிகவும் விமர்சனத்திற்குள்ளானது. அவரால் டிரம்புக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. வயது முதிர்ச்சியால் பைடன் பெரிய பின்னடைவை சந்தித்தார். அவர் டிரம்பை எதிர்த்து நின்றால் நிச்சயம் தோற்றுவிடுவார் என்று சொந்த கட்சியினரே போர்க்கொடி பிடித்தனர். வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்ற குரல் வலுத்தது. மறுகணமே கமலா ஹாரிஸ் பெயர் அடிபட்டது. அதிபர் தேர்தலில் இருந்து பைடன் பின்வாங்கினார். தனக்கு பதில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவார் என்று அறிவித்தார். இந்த சூழலில்தான் முதல் டிபேட்டிலேயே டிரம்பை பந்தாடியிருக்கிறார் கமலா ஹாரிஸ். தோல்வியை ஏற்க முடியாத டிரம்ப் ஆதரவாளர்கள் இன்னும் என்னவெல்லாம் கிளப்பப் போகிறார்களோ.